இந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பான பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே நான் இந்த காலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. படைத்த தேவனே, நீங்கள் நலமாய் வளமாய் வாழ்ந்திருப்பதற்காகவே இந்த அற்புதமான ஒரு நாளை உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் மேல உங்க பாரத்தை எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு எதையும் பெரிதா யோசிக்காம, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோட நீங்க இருக்கீங்க இல்லையா? அந்த நம்பிக்கையிலேயே இன்னைக்கும் முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நடைபெறாவிட்டாலும் நீங்கள் கர்த்தர் பேரில் இன்னும் நம்பிக்கையா இருக்கீங்களா? நீங்க ஜெபித்த காரியங்கள் இன்னும் ஆன்சர் பதில் வராவிட்டாலும் ஜெபத்தை நிறுத்தாம தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் கூட குறையாம ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும், பிடிக்காத சூழ்நிலைகள் வந்தாலும், கசப்பான சில அனுபவங்கள் வந்தாலும், ஆலயத்துக்கு போவதை நிறுத்தாம தொடர்ந்து நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபரா? பல வகையான எதிர்ப்புகள், பல வகையான போராட்டங்கள், பல வகையான மன சஞ்சலங்கள், எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான அதிசயங்கள் வாழ்வில் நடக்காவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா மகிழ்ச்சியா கர்த்தாதி கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா உங்களுக்கே ஒரு உற்சாகமான பாராட்டுதலை கொடுத்து கொள்ளுங்க. ஏன்னா சீக்கிரத்துல நீங்க பலப்பட போறீங்க, வளர போறீங்க, உயர போறீங்க. எப்படிப்பட்ட வளர்ச்சி, எப்படிப்பட்ட உயர்வு தெரியுமா? கழுகை போல பலனடைந்து, கழுகை போல உயர பறக்கக்கூடிய அளவுக்கு அபாரமான ஏற்றங்களை, வளர்ச்சிகளை, உயர்வுகளை, உயரங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். கால தாமதங்கள் ஆனாலும் ஜெபத்திலே உறுதியா இருந்து, காரியம் எதிர்பார்த்தது போல் நடைபெறாவிட்டாலும், தடைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் தரமாய் தேவாதி தேவனை நம்பக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் சந்தோஷப்பட்டுக்குங்க. உங்களை குறிச்சே நீங்கள் பெருமிதம் கொள்ளுங்கள். ஏன்னா பறக்க போறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை அதைதான் சொல்லுகிறது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 31ஆம் வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பலரை நம்ம பார்க்கலாம், நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம், அவங்க லைஃப்ல எல்லாமே அனுகூலமா இருக்கலாம், காரியங்கள் எல்லாம் அற்புதமா கைக்கூடி வரலாம், சின்ன வயசுள்ளவங்களா இருக்கலாம். நமக்கு கூட பல எண்ணங்கள், யோசனைகள் இருக்கும். நம்மளாம் சில விஷயங்களை ரொம்ப போராடி பெற வேண்டியதா இருக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் சட்டு புட்டு நடந்துருது, அவங்களுக்கு காரியங்கள் அழகா அனுகூலமா கைக்கூடி வந்துருது என்று பல பார்வைகள், எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. தேவனை துதிக்காத, ஜெபிக்காத, தேடாத, ஆராதிக்காத ஒரு தனிநபருடைய வாழ்வில் வரக்கூடிய மேன்மைகள், உயர்வுகள், சீர்கள், சிறப்புகள் எல்லாமே ஒரு லிமிட், ஒரு எல்லைக்குட்பட்டது. ஒரு லிமிட், ஒரு அளவுதான். அதுக்கப்புறம் அவர்கள் இடறி விழுவார்கள். வலிமை கொண்டவர்களாய் இருந்தாலும், வாழ வயதுள்ளவர்களே ஆனாலும் இடறி விழுவார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய நீங்களோ, எத்தனை வயசா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அனுபவத்தின் பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, தேவாதி தேவனை முழு மனதோடு தேடி அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் வளர்ச்சியை ஒரு எல்லைக்குள், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவே முடியாது. அபாரமான அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் காணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகளாவிய நிலைகளிலே உசேன் போல்ட் என்று அழைக்கப்படக்கூடிய
ஓட்ட பந்தய வீரரை குறித்து நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். முழு உலகமும் நன்றாய் அறிந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர். வேகமாய் ஓடக்கூடிய விலங்குகள் எது என்று கேட்டால் உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க, சிறுத்தை தான் வேகமா ஓடும். வேகனாலே சிறுத்தை தான். விலங்குகளிலேயே வேகமா ஓடக்கூடியது எது அப்படின்னு கேட்டா சிறுத்தை தான். அதுபோல சொல்லுவாங்க, மனிதர்களிலேயே வேகமாய் ஓடக்கூடிய நபர் யாருன்னா உசேன் போல்ட் தான். அவ்வளவு வேகமாய் ஓடக்கூடியவரா. சில நேரங்களில் அவர் ஓட்ட பந்தயத்திலே ஓடும் பொழுது கேமராலாம் அவர் காலாண்ட வச்சு ஷூட் பண்ணும் போது, ஷாட் எடுக்கும் பொழுது வியந்து மிரண்டு மிரட்சியாய் பார்ப்பார்களாம். கேமராவை ஈடுகட்ட முடியாதான், அவ்வளவு ஸ்பீடு இருக்குமா அவருடைய ஓட்டம். அவ்வளவு வேகமாய் ஓடுவாராம். பல பல பெரிய பெரிய சாதனைகளை படைத்ததான ஒரு மனிதர். அவருக்கு இப்பொழுது 39 வயதாகிறது என்று சொல்லுகிறார்கள். இப்ப அவர் சொல்றாரு, அவ்வளவு வேகமாய் ஓடிய ஒரு நபர் சொல்றாரு, இப்போ என்னால என் வீட்டு படிக்கட்டுகள் ஸ்டெப்ஸ கூட என்னால ஏற முடியல. என் கால்களை உபயோகப்படுத்தி ஒரு காலத்திலே சிறுத்தையை விட வேகமாய் ஓடிய ஒரு நபர் சொல்லுகிறார், இப்பொழுது என்னுடைய காலை உபயோகப்படுத்தி என் வீட்டுக்குள்ளாரையே வேகமா என்னால் நடக்க முடியல. என் வீட்டினுடைய படிக்கட்டுகளை கூட என்னால ஏற முடியல. அப்படிப்பட்ட ஒரு பலகீனத்தில் இருக்கிறேன் என்று ஒரு சின்ன வயசுள்ள ஒரு மனிதர் சொல்றாருங்க. யோசித்து பாருங்களேன். எத்தனை விவேகங்கள், எத்தனை சீர்கள், எத்தனை பேர் புகழ்கள், எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் மனிதனுடைய வளர்ச்சியும் ஏற்றமும் உயரங்களும் ஒரு அளவுக்குட்பட்டதுதான், லிமிட்டுக்குட்பட்டதுதான். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, உங்க ஆசீர்வாதம், உங்க நன்மை, உங்க பலன், உங்க வல்லமை, உங்கள் வீரியம் குறைவானது அல்ல. அது அபாரமானது, அது வலிமையானது, அது மகா பெரியது. 90 வயது கொண்டதான சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 100 வயது கொண்ட ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவருடைய சரீரமும் கர்ப்பமும் செத்து போயிருந்தாலும் தேவாதி தேவனை நம்பி அவர்கள் விசுவாசித்தபடியினாலே செத்து போன சரீரங்கள் பலனடைந்ததாம், செத்து போன கர்ப்பப்பை பலனடைந்ததாம். முடிவு என்ன? ஆசீர்வாதமான புத்திர பாக்கிய சந்தான அபிவிருத்தி பெருக்கங்கள் வாழ்வில் உண்டாயினதாம். நம்புங்கள். பிறருடைய வாழ்க்கையில எல்லாம் சிறப்பா நடக்குது, என் லைஃப்ல ஜெபிக்கிற என்னுடைய லைஃப்ல சிறப்பா நடக்கலன்னு சொல்லி இன்னைக்கு சோர்ந்து போயிடாதீங்க. இந்த காலையிலே கர்த்தாதி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகனே, அருமை மகளே, உடைந்து போகாதே. தைரியம் கொள்ளுங்கள், துணிவு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய நான், காலங்கள் கடந்தாலும் நாட்கள் கடந்தாலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்வேன். கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய நான் கழுகை போல பலனடைவேன். நான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். கழுகை போல அபாரமான வளர்ச்சிகள், உயர்வுகள் என் வாழ்வில் வரும் என்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்களுடைய அற்புதம் வெகு தொலைவில் அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் வெகு தொலைவில் அல்ல. ஆழமாய் விசுவாசியுங்கள். இந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை நீங்கள் பறப்பீர்கள். அதற்கான ஒரு தெய்வீக துவக்கம் இன்றைய நாளில் உண்டாகும். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு கர்த்தர் நடத்துவார் என்ற ஒரு பெரிய அபார விசுவாசத்தோடு இன்னைக்கு உங்க காரிய கடமைகளை நிறைவேற்றுங்க. உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். தேவ கிருபை ஆசீர்வாதம் உங்களை பெருக செய்யும். நாளை தினம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையிலே காலை 10:30 மணிக்கு நமக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான உபவாச ஜெபம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் தவறாமல் இந்த சிறப்பு உபவாச ஜெபத்துல பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் விசேஷமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நபராய் நீங்கள் இருப்பீர்களேயானால் ஆன்லைன் மூலமாக நாளை தினத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு உபவாச ஜெபத்தில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள்.
அதிகமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு மகனையும் ஒவ்வொரு அன்பு மகளையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவனே, உம்முடைய நேச கரங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். வெகு நாட்களாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் காரியங்கள் கைக்குடி வரவில்லையே என்று உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்திருப்பார்களே. ஆனால் இன்றைக்கு பலப்படுத்துங்க சுவாமி, இன்னைக்கு பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எத்தனை கசப்பான அனுபவங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், சூழ்நிலைகள் சாதகமே இல்லாமல் இருந்தாலும், கர்த்தரை தேடுகிற விஷயத்துல, கர்த்தரை கனப்படுத்துற விஷயத்துல, கர்த்தரை நம்புற விஷயத்துல உற்சாகம் உள்ளவர்களாய் இருப்பார்களே. ஆனால் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பலத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. வாலிபர்கள், இளைஞர்கள் இடறி விழக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆற்றல் எல்லாம் ஒரு எல்லைகளுக்குட்பட்டது என்று நாங்கள் தியானித்தோமே. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய பலனும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வளர்ச்சியும் அவருடைய ஏற்றங்களும் அவருடைய உயரங்களும் எல்லைக்குட்பட்டது அல்ல. அது கழுகை போல உயர சட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய அபாரமான ஆசீர்வாதங்களை உம்மை நம்புகிற உமக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க வச்சிருக்கீங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தின் உச்சிதங்களை வர்ஷிக்க பண்ணும் ஆண்டவரே. சகல சம்பூர்ணங்கள் பெற்று வாழ்ந்திருக்கும்படி தேவனே, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.